மாணவர்களே, நாம் எப்படி படிக்க வேண்டும், ஹவு டு ஸ்டடி, ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடீஸ் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூறவிருக்கின்றேன். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று கூறுவார்கள். ஆம் மக்களே, நம் படிப்பை எப்படி திறம்படச் செய்வது, மேம்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு கூறவிருக்கின்றேன். அதாவது 4 முக்கியமான வேண்டுதல்கள். 1, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்க வேண்டும். எதையும் பிறருக்காக, அவர்களின் கட்டாயத்திற்காக நாம் படிக்காமல், நமக்கு வாழ்வதற்கு இது தேவை என்ற எண்ணத்துடன் நாம் படித்தால் அது நன்றாக இருக்கும். ஆர்வம் இருந்தால் பாடமும் எளிதாகிவிடும். அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறுவார்கள், புரிதல். மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிக்க வேண்டும். கருத்து என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஏன், எதற்கு, எப்படி இதை படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்து படித்தால் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். பிளானிங், அதாவது திட்டமிடல். படிக்கும்போது டைம் டேபிள் போட்டுக்கொண்டு படிக்க வேண்டும். எந்த பாடத்தை எந்த நேரத்தில், தினமும் டைம் டேபிள் போட வேண்டும், எந்த நேரத்தில் எதை படிக்க வேண்டும் என்று. கணிதமாக இருந்தால் பிராக்டிஸ் செய்ய வேண்டும், பயிற்சி. திரும்ப திரும்ப கணக்குகளை செய்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும், ஓஹோ இதற்காகத்தான் இப்படி இருக்கிறதோ என்று. ஆகவே நாம் ரிவிஷன் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் அப்பொழுது உங்களுக்கு அந்த கணிதம் எளிதாகிவிடும். உன்னால் முடியும் என்று நம்பி பாடங்களை படிக்க வேண்டும். புரிந்து படியுங்கள். தெரியவில்லை என்றால் உங்கள் ஆசிரியரிடமோ பெற்றோரிடமோ நண்பர்களிடமோ கேட்டு தெளிவு பெற நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். தினமும் படிக்க வேண்டுமா? ஆம், தினமும் படிக்க வேண்டும். எழுதி பார்த்தால் உங்களது ஞாபக சக்தி கூடும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு தேவை. என்னால் முடியுமா என்று சந்தேகத்துடன் நீங்கள் படிக்க தொடங்கக்கூடாது. என்னால் மட்டுமே முடியும், என்னால் மட்டுமே முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு படித்தால் ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். வெற்றி யாருக்கு சொந்தம் சொல்லுங்கள்? கடினமாக உழைப்பவனுக்கு மட்டும்தான் வெற்றி சொந்தம். உழைத்தால், கடுமையாக உழைத்து படித்தால் தோல்விகள் உங்களை கண்டு ஓடிவிடும். மூளையை விட விடாமுயற்சியே முக்கியம். மூளை மட்டும் போதாது, விடாமுயற்சி வேண்டும். விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு போதும். உங்களை நீங்கள் நம்புங்கள். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க் என்று கூறுவார்கள். ஆகவே மக்களே, இந்த 4ஐயும், அதாவது ஆர்வம், புரிதல், திட்டமிடல், பயிற்சி, இன்ட்ரெஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங், பிளானிங் அண்ட் ரிவிஷன் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மக்களே, உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற. ஆகவே நன்றாக படியுங்கள்.